வணக்கம் மதுரை மக்களே. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய வீடை தான் பார்த்துட்டு இருக்கோங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4வது வீடாகவே இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்துடுது. ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங் இது. 850 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் பில்டப் ஏரியா. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பைக் பார்க்கிங் அது மாதிரி வச்சு ஒரு 2 பிஹெச்கே இருக்கக்கூடிய வீடு தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இந்த வீடு வந்து ரீசேல் வீடுங்க. இந்த வீடு இப்போ கட்டி இப்போ கரெக்டாக ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. அதனால் இது வந்து சொந்த யூஸுக்காக வாங்கினது. இப்போ அவங்க வந்து ரீலொகேட் ஆகுறாங்க தேனிக்கு அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கப்போர்ட் ஒர்க்கு, மற்ற ஓப்பன் டைப் கிச்சன் எல்லாமே வந்து பக்காவாக ப்ரீமியமாக இருக்குங்க. உங்களுக்கு சொந்த யூஸ் கட்டினதுனால எல்லாமே வந்து பக்காவான பில்டிங் மெட்டீரியல் வச்சு தான் இவங்க பண்ணாங்க. 2 பிஹெச்கேங்க இது. கிச்சன் பார்த்துருப்பீங்க, எலகண்ட்டாக ஒரு கிச்சன் வித் டைனிங் ஏரியா. அது பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சுடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கப்போர்ட் ஒர்க்கும் அதில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. உங்களுக்கு டவுன் சீலிங் போட்டு பாத்ரூமுக்கு வந்து மேலே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் இருக்குது. மொத்தம் 2 பெட்ரூமே வந்து அட்டாச்சுடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு முத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய அவனியாபுரம் டு திருப்பரங்குன்றம் ரோட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஜே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இது சம்மந்தமாக டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை கருப்பாயூரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு வீடு தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காவியன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டினது. ராயல் கார்டன் அப்படின்ற ஏரியாவில் இந்த இது இருக்குது. கற்பாயினி பிரிவுலேருந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம்தான் இந்த வீடு. மொத்தம் 5 சென்டில் 4 வீடு வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாமே கார் பார்க்கிங். அந்த 4 வீட்டுக்கான கார் பார்க்கிங் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய முதல் வீடு இது. இதுவும் 2 பிஹெச்கே தான் உங்களுக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. பேங்க் லோனுக்கு வந்து பக்கா எலிஜிபிளான வீடு. மொத்தமே அந்த ஏரியா வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஏரியா. இதே மாதிரி 5 சென்டில் வந்து உங்களுக்கு 4 வீடாக அப்பார்ட்மெண்ட் மாடலில் பெங்களூரு சென்னையில் இருக்கக்கூடிய மாடலில் வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. நல்ல பக்காவான குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னாலும் புது வீடு மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடு, கற்பாயின் ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுங்க. 2 பிஹெச்கே. அதில் வந்து ஒன்று அட்டாச்சு, ஒன்று காமன் பாத்ரூம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூரான ஏரியா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து கவர் கார் பார்க்கிங். பேஸ்மெண்ட் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுக்கும் தனியாக ஒரு கேட் போட்டிருக்காங்க. இது வந்து மாதம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வரும் இந்த வீட்டுக்கு. அந்த 4 வீட்டுக்காரங்களும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணி யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த காமனாக இருக்கக்கூடிய இபி பில்ஸு, செக்யூரிட்டி சர்வீஸு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் ஓன் யூஸுக்காக வச்சுருந்ததுனால உங்களுக்கு ஃபுல்லாமே ஃபர்னிச்சராக தான் இருக்கும். உங்களுக்கு கிச்சன் இப்போ கப்போர்டு ஒர்க்கே இல்லை, ஆல்ரெடி இருக்க கப்போர்டு ஒர்க்கே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த வீடை பற்றின தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன ரேட்டு என்ன இதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃப்ளாட்டுங்க. 8 சென்ட் 6 சென்ட் அந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து இந்த ஃப்ளாட் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மாட்டுத்தாவணியில் பாப்பிஸ் ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்க ஏரியா தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப நியர்பை இதுதான் பாப்பிஸ் ஹோட்டலு. இதுக்கு பின்னாடி அப்படியே நம்ம இது இருக்குது. எதிர்த்தாப்பில் இருக்க பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலு. உங்களுக்கு லொக்கேஷனை பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு ப்ரைம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 சென்ட் இருக்குது, 8 சென்ட் இருக்குது, 6 சென்ட் இருக்குது. அந்த மாதிரியான வேரியேஷன்ஸில் நமக்கு ஃப்ளாட்ஸ் வந்து அவைலபிள். ப்ரீமியம் ஃப்ளாட்ஸு. ஒவ்வொரு ஃப்ளாட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சென்டே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 16 லட்சம் அந்த ரேஞ்சில் வந்துடும் ஒரு சென்ட். ப்ரீமியம் ஃப்ளாட்ஸு பார்க்குறவங்கன்னா இந்த இதை சொல்லுங்கள். நம்ம இந்த ஏரியாவில் வந்து ஃப்ளாட் இருக்குது. ஹைகோர்ட்டு, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பையாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான். இதுவும் வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஏரியா. உங்களுக்கு இதில் எவ்வளோ சென்ட் வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வேரியஸ் ஃப்ளாட்ஸ் வந்து அவைலபிள். ஒரு 4 ஃப்ளாட் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. பாருங்கள். இது போக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாலஜியில் இருந்தீங்கன்னா
நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பட்ஜெட் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி மதுரை சரௌண்டிங்ஸில் நீங்கள் எந்த ஏரியாவில் கேட்குறீங்களோ அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஃப்ளாட் வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நம்மகிட்ட இப்போதைக்கு கைவசம் பார்த்தீங்கன்னா அவனியாபுரம், முத்துப்பட்டி, பெருங்குடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னோடப்ப ஏரியா, அதாவது போக்குவரத்துன்னு சொல்கிற ஏரியாவில் வந்து நமக்கு ஃப்ளாட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு 10-15 ஃப்ளாட் இப்போ கைவசம் இருக்குது. இப்போ போக்குவரத்து நகர்லலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் வாங்கினது செண்டு 2.5 லட்சம் வாங்கினது. இப்போ இந்த ஒரு 8, 9, 10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு வாங்கின இடம் செண்டு 4 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிலே பண்ணாலும் இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ வீடு இப்போதைக்கு கட்ட வேணாம், பின்னாடி நம்ம ஆரம்பிப்போம், இப்போதைக்கு ஒரு இருக்கிற காசை வச்சு ஒரு இடத்த வாங்கி போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன ரேஞ்சுக்கு சொல்கிறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து இடம் இருக்குங்க. நான் சொன்ன இந்த 4-5 ஏரியாலையும் நமக்கு சுற்றிலும் இடம் இருக்குது. அது போக ஃபார்ம் லேண்ட் வேணும்னாலும் உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் உங்களுக்கு பட்ஜெட் என்னவோ கிணறோடையும் ஃபார்ம் லேண்ட் இருக்குது. ரொம்ப பட்ஜெட் கம்மியாகவும் இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ப்ரைம் லொக்கேஷன்லேயும் நமக்கு வந்து ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்குது, வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. லேண்டு ஃப்ளாட்டு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அதை விற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களோட இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அது எந்த ஏரியாவில் இருந்தாலும் மதுரையில் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம அதை வந்து நம்ம மூவ் பண்ணி கொடுப்போம். பெஸ்ட்டாக மூவ் பண்ணி கொடுப்போங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரேஞ்சில் என்ன நடைமுறையோ அந்த ரேஞ்சில் நம்ம வந்து நம்ம விற்று கொடுக்கலாம். இப்போ ஃப்ளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முத்துப்பட்டில் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட் இருக்குது. அதாவது ஒரு சென்ட் 8 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. அவனியாபுரத்தில் பார்த்தீங்கன்னா 12 ரூபா ரேஞ்சில் இருக்குது சென்ட். அதே அவனியாபுரத்தில் காமராஜர் நகரில் பார்த்தீங்கன்னா சென்ட் 6 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. பெருங்குடியில் வந்து சென்ட் 6 லட்சம் அப்படின்னு சொல்லி நமக்கு இடம் இருக்குது. 4.5 லட்சத்துக்கு இடம் இருக்குது. பெருங்குடியிலே பார்த்தீங்கன்னா எஸ்என் காலேஜுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு சென்ட் இருக்குது. அதனால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து முத்துப்பட்டியில் இருக்குது. வேக்கண்ட் லேண்ட் தான். 3 சென்ட் இருக்குது. உங்களுக்கு இடமா வேணும்னாலும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும்னாலும் சொல்லுங்கள். போக்குவரத்து நகரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டே 2.5 சென்ட் 2.25 சென்ட் ஃப்ளாட்டே 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம். அதனால் ரேஞ்சை பற்றி இது பண்ண உங்களுக்கு என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பெஸ்ட்டாக உங்களுக்கு வருமோ அதே மாதிரி நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் வாங்கின ஃப்ளாட்டை திருப்பி விற்கணும்னாலும் நாங்கள் சொன்ன நேரத்துக்கு உங்களுக்கு நாங்கள் விற்று கொடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு வீடு, இடம் இது சம்மந்தமாக எதுனாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் சில சொத்துக்களோடு அடுத்த வீடியோவில்